அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 11/1/2025 மார்கழி மாதத்தின் 27ஆம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் 12:34 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம், பின் மிருகசிரீஷம். காலை 8:13 வரைக்கும் துவாதசி திதி, பின்பு திரியோதசி. இந்த நாள் அமிர்த யோக நாளாகவும் சித்தயோக நாளாகவும் இருக்கு. இந்த நாளில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல நேரம் காலை 8:15 9, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. ராக காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரைக்கும். இந்த நாளில் 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்ப்போம். இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான நாள். சனி மகா பிரதோஷம், கூடாரவள்ளி நோன்பு, மார்கழி துவாதசி, பல விசேஷங்கள் நிறைந்த இந்த நாளில் தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் பற்றியும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். முதலில் மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கும். சுப முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் தாமத நிலை ஏற்படும். குடும்பத்தினரின் ஆதரவு கிட்டும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவிற்கு லாபகரமாக இருக்கும். பண கஷ்டம் குறையும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் சீர்ப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் கிட்டும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். லாபம் பெருகும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். உறவினர்களுடன் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும். உத்தியோகத்தில் வேலைப்பளு கூடும். எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் சாதமாக இருப்பார்கள். கடன் பிரச்சனை குறையும். கடகராசி அன்பர்களே, பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். நவீனகரமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். தொழில் ரீதியாக பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் மன உறுதியோடு செயல்பட்டால் மட்டுமே பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பெற்றோர்களால் சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. தெய்வ வழிபாட்டு காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யும் செயல்களில் தடங்கல்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மன அமைதி குறையும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது உத்தமம். விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிட்டும். வெளியூர் பயணங்களில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும். வியாபார ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். உடல்நிலை சீராகும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. திருமண முயற்சிகளில் சற்று தாமதம் உண்டாகும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்படும். வரவேண்டிய தொகை கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக சிறு தொகை செலவிட நேரிடும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு கிட்டும். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவும். உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். பணி புரிபவர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். கடன் பிரச்சனை தீரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.